கடந்த நாளில் திருக்காட்டுப்பள்ளியில் நடந்த அந்த 3 நாள் கூட்டங்கள் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 3 நாள் நடந்த கூட்டமுடைய செய்தியெல்லாம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. எல்லாரும் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை எவ்வளோ பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பேர் கேட்க முடிஞ்சது? கை தூக்கலாமா? திருக்காட்டுப்பள்ளியுடைய செய்தி யார் கேட்டீங்க? எல்லா செய்தியும் கேட்டீங்களா? எல்லா செய்தியும் கேட்கல, இதோ கொஞ்சம் கொஞ்சம், அப்படி தானே? கொஞ்சம் கேட்டீங்க. நானும் எல்லா செய்தியும் கேட்கல, 1-2 பாக்கி இருக்குது. ஆனால் அதை கேட்டுருவேன். ஏன்னா கடைசி நாட்களில் தேவனுடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு பஞ்சமான நாட்கள் வர இருக்குது. அதனால் ஒரு வார்த்தையை கூட நம்ம கீழே விழ விட்டுறக்கூடாது. சாமுவேலை குறித்து வேதம் என்ன சொல்லுதுனாக்கா, அவருடைய வார்த்தை ஒன்று கூட கீழே விழாதபடிக்கு தேவன் எல்லாமே தாங்கினாங்களாம், எழுந்துனாங்களாம். அதனால் இந்த 3 நாள் கூட்டங்களும் ஒரு அருமையான கரும்பொருளோடு அந்த கூட்டங்கள், அந்த செய்தி ஆரம்பிக்கப்பட்டது. அது கடல் அளவு பெரிசான ஒரு காரியம். இருந்தாலும் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவு நான் உங்களுக்கு அதில் காமிச்சு சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக நம்முடைய சாரியாப்பன் ஐயா அவங்க, நம்ம அவருக்கு நன்றியுள்ளாய் நாம் இருக்கணும், மிகுந்த நன்றியுள்ளாய் இருக்கணும். இந்த நாளில் ஆயிரமான தெய்வ ஊழியர்கள் என்று சொல்லி வேஷம் போட்டுக்கொண்டு வாழ்கிற இந்த நாட்களில் தன்னலம் இல்லாமல், தனக்காக வாழாமல், மனுஷனுடைய கணத்தை தேடாமல், பணத்தை தேடாமல், மெய்யாலுமே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழுகிற மனுஷர்கள் இந்த உலகத்தில் நல்ல சகோதரரை நாம் வாழ்கிற நாட்களில் அவருடைய முகத்தை நேர்கராய் பார்க்கவும், அவருடைய குரலை கேட்கவும், எங்கேயோ ஒரு தேசத்தில் எட்டி, எங்கேயோ அமெரிக்க தேசத்தில் இருக்கிறாங்க, எங்கேயோ நம்ம அருகாமையில் இருந்து பேசுவது போல் அந்த செய்தியை நான் கேட்டேன். ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அந்த நவீன தொழில்நுட்பம், டெக்னாலஜி, அந்த காரியங்களெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. எங்கேருந்தோ பல 1000 மைலுக்கு அப்புறம், 20-25 மைலுக்கு அப்புறம், 40,000 மைலாக எனக்கு தெரில, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்புறம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அருகையில் அப்படி கிட்டக்க இருந்து நம்ம கேட்குறது போல் அந்த செய்தி நம்முடைய காது கேட்குற பாக்கியசாலிகள், நம்முடைய கண்கள் பரிசுத்தவான்களை பார்க்குறோம். அது பெரிய பாக்கியமாக நான் என்றேன். அது மாத்திரம் இல்லை, அந்த செய்தி ஒளிபரப்பப்பட்ட செய்தி எங்கெங்கேயோ மூளை முடுக்குக்கெல்லாம் போகுது. இது ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம். இதெல்லாம் நம்முடைய புத்திக்கும் சிந்தைக்கும் கற்பனைக்கும் எட்டாத ஒரு காரியம், ரொம்ப எட்டாத ஒரு அதிசயமான ஒரு காரியமாக தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் அவங்க பேசின ஒரு சில துளிகளை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த கான்ஃபரன்ஸுடைய கரும்பொருள், கான்ஃபரன்ஸுடைய முக்கிய அந்த கரும்பொருள். கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம், புதிய ஏற்பாடு, பக்கம் 259வது பக்கம். அதில் 20வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இது ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம், அதிசயமான ஒரு வசனம். இந்த வசனம் அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு
எழுச்சியையும் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது இந்த வசனம். ஒரு சகோதரியை குறித்து கேள்விப்பட்டேன். ஒரு தேவனுக்காய் ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி, நம்முடைய சகோதரர் எழுதின புஸ்தகத்தில் தான் அதை நான் வாசித்தேன் என்று நான் எண்ணுகிறேன். அந்த சகோதரி பேர் லூயிஸோ என்றோ தெரியல எனக்கு. ஆனால் அதனுடைய கரும்பொருள் என்னென்னா, அந்த சகோதரி பல ஆண்டுகளாய் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்து தியாகம் செய்து எத்தனையோ நன்மையில செய்த ஒரு சகோதரி. அவள் படுத்திருக்கும் போது ஒரு கனவு கண்டாள். அவள் அந்த கனவுல ஒரு கை அவளுடைய கனவுலே வந்துதான். அந்த கனவுலே அவள் குப்பை, அங்கே இருக்கிற பழைய பேப்பர், பிஞ்ச காகிதங்கள் இதெல்லாம் அவளுடைய அந்த கை அதை அப்படியே அவளுக்கு முன்னாடி வந்துதான். அதை பார்த்தோன்னே பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டுதான். அந்த சகோதரியுடைய பேரை சொல்லி, நீ செய்த எல்லா ஊழியமும் இந்த குப்பைக்கு சமந்தான். நீ எத்தனையோ காரியங்களை செஞ்ச, இதெல்லாம் குப்பைக்கு சமம். ஆனால் இப்போ நீ என்ன செய்யப்படணும்னா, நீ சிலுவையில் அறையப்படுவாயாக. ஒரே செய்தி, அவ்வளோ. நீ சிலுவையில் அறையப்படுவாயாக, அவ்வளோதான். நம்முடைய சகோதரர் எழுதின சாரியாப்பன் ஐயா எழுதின புத்தகத்திலே நான் வாசித்தேன். அது என்னுடைய இருதயத்திலே மனதில் இருக்கிறது. நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரே வார்த்தை, சிலுவையில் அறையப்படுவாயாக, அவ்வளோ. அதுக்கு முன்னாடி பல ஆண்டுகள் அவள் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணால். சொத்து, பணம், படிப்பு, புத்திசாலித்தனம் எல்லாமே ஆண்டவருக்காக அவர் செலவழித்தாள். இல்லை, அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் குப்பை. உன்னுடைய தியாகம் எல்லாம் குப்பை. ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் சிலுவையில் அறையப்படணும். அந்த வார்த்தை அவளுடைய இருதயத்தில் போனவுடனே அந்த நாளில் இருந்து தன்னை ஆண்டவர் விசுவாசத்திலே தன்னை சிலுவையில் அறையப்பட தன்னை அவள் ஒப்பு கொடுத்தாள். அதுக்கப்புறம் மீதி உள்ள நாட்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலும் அவருடைய ஊழியத்திலே தேவன் தாங்குவதையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் ஞானத்தையும் தேவ கிருபையும் அவருடைய ஊழியத்தில் இருந்ததாய் அதை நான் வாசித்தேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை மாறணும்னா ஒன்னே ஒன்று என்னன்னா, அவன் சிலுவையில் அறையப்படணும். இதுதான் ரகசியம். எத்தனையோ தியாகம் நம்ம பண்ணலாம், எத்தனையோ காரியங்களை பண்ணலாம். ஆனால் நாம் சிலுவையில் அறையப்படாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்பது இந்த பூமியிலே அது விரயமான, அதாவது சாத்தியமற்ற ஒரு காரியம். இந்த வசனத்தை என்னுடைய வேதாகமத்தில் 20வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை 6 பாட்டாக அதை பிரித்து வச்சுருக்கேன். நான் அதை 6 பங்காய் அந்த வசனத்தை பிரித்து வச்சுருக்கேன். அதை நான் 6 பங்காய் பிரித்து வச்சுருக்க வசனத்தை நான் தொடர்ந்து பேசணும்னா அது பல வாரங்கள் நான் பேசணும், பல மாதங்கள் கூட பேசணும். என் இருதயத்தில் அந்த வசனம் ஆழமாய் ஊடுருவின ஒரு வசனம்னா, முதல்ல நீ சிலுவையில் அறையப்படு. சிலுவையில் அறையப்படாமல் இந்த பூமியில் நம்முடைய பிரயாசம் எல்லாம் வீண். ஏசாயாவில் வாசிக்கிறோம், நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான குப்பையும் கந்தையுமா இருக்கு. முதல்ல நீ சுயத்துக்கு மறி, சிலுவையில் அறையப்படு. இது அவங்க வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரணம். எப்போ நான் சிலுவையில் அறையப்படுறனோ அப்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, நான்கிற மனுஷன், நான்கிற ஒருத்தி, நான்கிற ஒருவன் அவன் எப்பொழுதுமே அவன் மரணத்துக்குள்ளாகிறான். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற முதல் சம்பவம் அவன் மரிக்கணும். முதலாவது நீ மரிச்சிரு. இதுதான் மகா ரகசியம். இது எல்லா இடங்கள்லையும் பிரசங்கிக்கப்படலை, எல்லா இடங்களையும் கேட்கவும் படலை. முதல்ல மரிச்சிரு. முதல்ல கிறிஸ்துவ கூட சிலுவையில் அறையப்படு. அதுக்கு முன்னாடி நீ சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னாடி வா, கடைசியாக மரிச்சிரு சொல்லுறேன். இங்கே வாசிக்கிறோம். இப்போ நான் மரிச்சிடுறேன். இதுதான் தேவ பக்தியுடைய வாழ்க்கைய ரகசியம். நான் மரிச்சிடுறேன். இப்போ நான் மரிச்ச உடனே இயேசுவானவர் எனக்குள்ள உருவாகுறாங்க. இயேசுவானவர் உருவாகுறாங்க. ஒரு நாளில் கோவப்படுறேன், ஒரு நாளில் வைராக்கியமாக இருந்தேன், ஒரு நாளில் சண்டை போட்டேன், ஒரு நாளில் பணாசை உடையவனாய், ஒரு நாளில் காம இச்சை உடையவனாய், ஒரு நாள் பணாசை உடையவனாய்
வைராக்கியம் கொண்டவனாக இருந்தேன். இப்போது கிறிஸ்துவுடைய சுபாவம் இல்லையே உருவாக ஆரம்பிக்கிறது. அதை தான் பவுல் சொல்லுவாங்க, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவுக்கும் நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். உருவாகிறது ஆரம்ப நிலைமை. இன்னும் பூரணங்கிறது வேற வேற. உருவாகிற நிலைமை கிறிஸ்து, அந்த உருவாகிற நிலைமை. அப்போ நான் ஒழியிறது, நான் அழியிறது, நான் இல்லாமல் போகிறது, நான் காணாமல் கரைந்து மறைந்து போயிடுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்பெல்லாம் இயேசுவானவர் எனக்குள்ளே வரணும், எனக்குள்ளே உருவாகணும்னா, நான் ஒழிய, நான் அழிய, நான் தூசா போகணும்னா தேவன் எனக்குள்ளே வருவார். நீங்கள் பார்க்குறோம், அதுதான் பார்க்குறோம். பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, பழைச்சிருக்கிறாரு. எப்போ கிறிஸ்து ஒருவனுக்குள்ள ஒருத்திக்குள்ள வருவார்னா, நான் வெளியில போகும்போது அவர் உள்ளே வருவார். நான்கிறவன் உள்ளே இருக்கிற வரைக்கும் இயேசுவானவர் எனக்குள்ளே வரவே மாட்டாங்க. அநேக சமயங்களில் நான்கிற ஒருத்தி, நான்கிற ஒருவன் எனக்குங்கிற அந்த நான்கிறவன் சிம்மாசனம் விட்டு நான் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் இயேசுவானவர் உள்ளே ஒருபோதும் வரவே முடியாது. இவன் வெளியே போகணும், நான்கிறவன் வெளியே போகணும். வெளியே போகிறது மாத்திரம் அவன் அழிய ஒழிய இல்லாமல் காணாமல் மறைந்து போகணும். ஆனால் இப்போ இயேசுவானவர் வருவார். அதுதான் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னா, எனக்குள் பிழைத்திருக்கிறார் இயேசு. இப்போ நான் மறிக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இந்த 3 நாள் நடந்த கான்ஃபரன்ஸுடைய கருப்பொருள் இதுதான். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இதெல்லாம் புத்திம்படி யோசிச்சா நமக்கு விளங்காது. புத்திம்படி யோசிச்சா சில காரியங்கள் புரியாது நமக்கு. ஆனால் சிறு குழந்தை போல இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தி விளங்கும். சிறு குழந்தை போல இருக்கிறவங்களுக்கு விளங்கும். என்னடா இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்க, இயேசு இப்போ எனக்குள்ளே வர்றாருங்கிறாங்க, இயேசு எனக்குள்ளே இருக்கிறாருங்கிறாங்க, இதெல்லாம் என்னடா? புத்திசாலிகளுக்கு விளங்காது, அறிவாளிகளுக்கு விளங்காது. ஆனால் சிறு குழந்தை போல இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் நல்லா விளங்கும். விளங்குதோ விளங்கலையோ, சபையில் சொல்கிற வார்த்தையை அப்படியே கேட்டால் போதும். சில நேரத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், சில நேரத்தில் சொன்னது அப்படியே சொல்லும். பிள்ளைங்க கொஞ்சம் பெரியவங்க போனால் தான் புரிஞ்சுக்குவாங்க. சிறு பிள்ளைகள் சொன்னது அப்படியே சொல்லும், சொன்னது அப்படியே நம்பும். சில நேரத்தில் ஆண்டோட வார்த்தையை நம்ம புரியலையோ அதை அப்படியே நம்பிடணும். இப்போது என்ன பண்ணுறதுனாக்கா, நான் சிலுவையில் அறையப்பட்டேன், எனக்குள்ளே அவர் பிழைத்திருக்கிறார், இயேசு எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இப்போது இந்த பூமி நாட்களில் நான் அறையப்படவும் அவர் எனக்குள்ளே பிழைத்திருக்கிற இந்த காரியங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் முந்தி சொன்னது மாதிரி இந்த வசனத்தை பல பாகங்களாய் நான் இந்த வசனங்களை வைத்திருக்கிறேன். குறைந்தபட்சம் 6 விதத்தில் இந்த வசனத்தை நான் பிரித்து வச்சிருக்கிறேன். ஒன்று கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது, அறையப்படும் போது 2வது நான் பிழைத்திருக்கிறேன் 2, 3வது நான் அல்ல என்ற காரியம், நான் இல்லைன்ற ஒரு காரியம், 4வது கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் ஒரு காரியம், 4வது ஒரு காரியம். அடுத்தபடி நான் இப்பொழுது, அதாவது என்னிலே அவர் முந்தி அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே அவர் என்ன பண்ணினாராம், ஒப்பு கொடுத்திருக்கிறார். 5. 6 அவர் ஒப்பு கொடுத்த தேவன் இப்போ குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைச்சிருக்கேன். ஏன்னா அவர் பிழைச்சிருக்கிறாரு. பிதாவுடைய வலது பாசத்தில் குமாரன் சாவுல்ல இருக்கு. ஒருத்தர அவரை சிலுவையில் அறைந்தாங்க, அவர் பிழைத்தார். இந்த பூமியில் ஏறத்தாழ 40 நாள் இருந்தாங்க. அவருக்கு இனி மரணம் இல்லை, அவர் பிழைச்சிருக்கிறாரு. நானும் சிலுவையில் அறையப்பட்டேன்னா இந்த பூமி நாட்டில் எனக்கும் சாவில்லாத ஒரு வாழ்க்கை. சரி, இதெல்லாம் பொறுமையாக முள்ளமாக கொஞ்சம் கொஞ்சமாக தியானித்து நம்ம யோசிப்போம். நம்முடைய சகரேப்பன் ஐயா சொன்ன சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்பது நம்மால் வாழ முடியாது. முதலாவது நம்மளால்
நல்ல வாழ்க்கை வாழ்வது என்பது கூடாத ஒரு காரியங்களை ஒத்துக்கொள்ளணும். உதாரணமாக கண்களின் இச்சை. எத்தனை நாள் தான் முயற்சி பண்ணாலும் இந்த கண்களுடைய இச்சையான பார்வையில் என்னால் விடுதல் அடைய முடியாது. உதாரணமாக இந்த நாக்கை கட்டுப்படுத்துகிற வாழ்க்கையை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அசுத்தமான சிந்தை, மற்றவங்கள சந்தேகம், மற்றவங்கள பொறாமை, வைராக்கியம், கவலை, பயம், அதைரியம், சோர்வு, இது எல்லாம் மனுஷனுடைய மனதிலே சிந்தையிலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கு. இதை நீங்கி ஒரு வாழ்க்கை வாழணும் விரும்புகிற வாழ முடியாது. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் தான் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யணும். அதை எப்படி சொன்னாங்கன்னா, அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். யூதா எழுதின நிருபம் திருப்பிக் கொள்வோம். யூதா எழுதின நிருபம் ஒரே நிருபம் தான் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் ஒரே நிருபம் தான். அதாவது வேதாகமத்தில் 100 ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் இணைக்கப்பட்டதாம். அந்த நாட்களில் வேதாகமம் இந்த யூதா நிருபத்தோட முற்று பெற்றதான் ஒரு காலத்தில். அப்படி முற்று பெற்ற இந்த வேதாகமத்துடைய கடைசி வசனம் தான் இந்த 24, 25 இருக்கிறது. இப்போ இந்த 24வது வசனத்தை வாசிங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். அதாவது வழுவாதபடி நம்மளை காக்கணும்னா தேவனுடைய கரம் தான் நம்மளை பாதுகாக்கணும். தேவனுடைய கரம் தான் நம்மளை வழுவாதபடி, வழிக்கு விழாதபடி, அதாவது கீழே இழுக்காதபடி என்னை பாதுகாக்கணும்னா தேவனுடைய கரம் தான் நம்மளை தாங்கணும். அதாவது நான் பாவத்திலிருந்து பாவம் செய்யாமல் ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன்னு நம்முடைய இருதயத்தை நெஞ்சை நிமித்தி நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதெல்லாம் எதுலேருந்து வந்ததுன்னா, ஆபிரகாம் தன்னுடைய சுயபலத்தினால அந்த இஸ்மாவேலை பெற்றெடுத்தானே, அதுக்கு ஒப்பிடலாம். அதை நான் பாவம் செய்யாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், என் கண்ணை பாதுகாத்துக்கிட்டேன், என் வாயை பாதுகாத்துக்கிட்டேன், என் சிந்தையை பாதுகாத்துக்கிட்டேன். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, நான் செஞ்சேன். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, என்னுடைய சுயபலத்தினால நான் ஒன்று செஞ்சேன், இது நிலச்சி நிற்காது. இஸ்மாவேலை அந்த ஆபிரகாம் பெற்றெடுத்தார். ஆனால் ரொம்ப நாள் அவன் வீட்டில் அந்த இஸ்மாவேல் இல்லை. அவனை ஆண்டவர் அனுப்பிச்சி விட்டுரு. உன்னுடைய முயற்சினால் உண்டாக்கப்பட்ட எதுவுமே அதெல்லாம் நிலச்சி நிற்காது, அனுப்பிச்சி விட்டுரு. இப்போது தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய வல்லமையினால் ஒரு ஈசாக்கை அவன் பெற்றெடுக்க. அந்த ஈசாக்கு தான் நிலநிச்சு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக இந்த பூமியில் தேவனுடைய குமாரன் அவன் மூலமாய், இந்த பூமியில் அவன் சந்ததி மூலமாய் குமாரன் உருவாகிறாங்க. அதான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், தேவனுடைய வல்லமை இல்லாமல் இந்த பூமியில் நம்ம வாழ்வது என்பது ஒரு சாத்தியமற்ற ஒரு காரியம். ஆகையினால் அவர் பெருமை உள்ளவனுக்கு தம்முடைய வல்லமையை, தம்முடைய கரத்தின் வல்லமையை ஒருவன் தரவே மாட்டாங்க. நான் செஞ்சேன், நான் பண்ணினேன், இல்லை. அவர் எனக்கு புத்தி, யுக்தி, சக்தி, பலன் எல்லாம் அவர் எனக்கு தந்ததுனால தான் நான் ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சது. அதாவது பவுல் சொல்லுவாங்க, நான் உண்மை உள்ளவனாக இருப்பதற்கு தேவனால் இரக்கம் பெற்றேன். அவருடைய இரக்கத்தினால இந்த கண்ணு பாதுகாக்கப்பட்டது. அவருடைய இரக்கத்தினால தான் இந்த வாய் அடங்கி இருந்தது.
நானும் அடக்கணும்னு இல்லை. வேதம் என்ன சொன்னாக்கா, ஒருவன் தன் நாவை அடக்க கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுது. இன்னொரு வசனம் என்ன சொன்னா, மனுஷனால் கூடாதது எதுவோ அது தேவனால் கூடும் என்று இருக்கிறது. நான் சாந்தமாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கணும்னு விரும்புகிறாலும் இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் நன்மையே இல்லை, தீமையை தவிர நன்மையே இல்லை. வேஷமாய் நடிக்கிற, வேஷமாய் இந்த பூமியில் நடமாடுகிற ஒரு மனுஷன் தான் நம்ம எல்லாருமே. தேவனுடைய கிருபை தான் என்னை மாற்றணும், தேவனுடைய வல்லமை தான் என்னை மாற்றணும். ஆகையினால இந்த பவுல் சொல்லுவார், நான் நிற்கிறது தேவனுடைய கிருபை, நான் நிற்கிறேன், நான் உண்மையாக வாழ்வதற்கு தேவனால் இரக்கம் பெற்றேன், தயவு பெற்றேன் சொல்கிறார். ஆகையினால் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியில் வாழணுமா, ஒவ்வொரு நாளும் தேவன்கிட்டேருந்து கிருபை வேணும். இப்போ உதாரணமாக இப்போ உட்காந்துருக்கோம், மேலேருந்து மீன் விசிறி சொல்லுது, இந்த லைட்டு எரியுது, இந்த மைக் ஒளிபெருக்கிய எல்லாருக்கும் கொடுக்குது, வீடியோ செயல்படுது, எத்தனையோ காரியங்கள் நடக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று, மறைமுகமாக கரண்ட்டு எல்லாத்துக்கும் செயல்படுது. ஆனால் இந்த கரண்டை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் ஒரே நிமிஷம் இந்த கரண்ட் இல்லைன்னா இங்கே செயல்படுற எல்லா மின் சாதனங்களும் நின்றுவிடும். காற்று வராது, இருள் கவி கொள்ளும், எந்த ஒளிபெருக்கும் செயல்படாது, அப்படியே கப்சப்புன்னு ஆகிடும் எல்லாம். இதே போல தான் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை என்னை வழுவாதபடி அவர் தாங்கியிருக்கிறபடினாலே நான் இந்த பூமியிலே எல்லா காரியம் செய்கிறேன். அவருடைய கரம் என்னை விட்டு ஒரு நிமிஷம் அகலுமானால் நான் செயலிழந்து போயிடுவேன். ஆகையினால வழுவாதபடி அவர் என்னை காக்கணும். அருமையானவர்களே, இந்த பூமி நாட்களில் ஒவ்வொரு நாளும் தேவபக்தியுடைய ரகசியம் தாழ்மை விட்டு கொடுப்பது. நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. அப்போ கிறிஸ்துவே எனக்குள்ளே, கிறிஸ்துவே எனக்குள்ளே, கிறிஸ்துவே எனக்குள்ளே. அவர் எனக்குள்ளே பாட்டு போடுறார், எனக்குள்ளே அவர் செயலாற்றுகிறார், என்னை செயலாக்குகிறார், என்னை பலப்படுத்துகிறார். இதெல்லாம் எப்போ நடக்குது? நான்கிறவன் ஒழியும் போது, நான்கிறவன் அழியும் பொழுது இயேசுவானவர் எனக்குள்ளே வந்து அவர் என்ன பண்ணுறாருக்கா, அவர் தம்முடைய கிரியை வெளிப்படுத்துகிறார். நான் மறந்து போகக்கூடாது. நான் ஒழியணும், இயேசு என்னில் வரணும். அதான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அவர் இந்த வீட்டுக்குள்ளே வரணும். எந்த வீடு? இந்த வீடுக்குள்ளே, இந்த வீட்டுக்குள்ளே. அநேக சமயங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நாம் இருந்து கொண்டு இயேசுவே நீங்கள் வாங்கன்னு சொல்கிறோம். இல்லை நான் வரமாட்டேன், உனக்குள்ள நான் வரமாட்டேன். நீங்கள் மகாராஜாவா? ஒரே ஒரு சிம்மாசனம் தான் உண்டு, இந்த சிம்மாசனம் நீ உட்கார்ந்து இருக்கணும், இல்லாட்டா நான் உட்காரணும். உங்கள் வீட்டில் ஒரே ஒரு நாற்காலி மட்டும் போட்டு வச்சுருக்கீங்க, யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, வாங்கன்றாங்க, வாங்கன்னு கூப்பிட்றீங்க, உட்காருங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நாற்காலியே நீங்கள் நான் மட்டும் உட்காந்துருக்குறோம். வந்தவர் நிற்கிறாரு, பார்ப்பாரு, டாட்டா நான் போயிட்டு வரேன். ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் உட்காந்துருக்கீங்களே. நான் எழுந்திருச்சு, நீங்கள் இந்த ஆசனத்தில் உட்காருங்க, நீங்கள் பேசுங்க, நான் கேட்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை நான் கேட்கட்டும். நான் சிறியவனாய் 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 போய் கடைசியில் ஒன்றும் இல்லாதவனாய் போகட்டும். இதுதான் அப்போஸ்தலனாகிய அது யோவான் ஸ்நானம்னு சொல்லுவான். நீ பெருகணும், நான் எப்பொழுதும் சிறுகணும் சிறுகணும் சிறுகணும். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மகா ரகசியம், நான் எப்பொழுதும் சுருங்கி 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 காணாமல் போகட்டும். நீர் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் பெரியவராய் 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 நீ எப்பொழுது இருந்துட்டோம். இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க, கிறிஸ்துவே எனக்குள்ளே. இது மகா ரகசியமான ஒரு காரியம். அவர் வரும்போது அவரே செயலாற்றுவார். என்னுடைய கண்களை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறார், என் சிந்தையை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறார், என் நாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறார், என்னுடைய முழு வீட்டையும் அவருடைய ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறார். முழு வீடும் அவருடைய ஆளுகைக்குரியதாய் போய்விட்டது. இப்போது ஏன் விருப்பத்தை முடியலாம், ஏன் ஆசையும் இப்படிலாம் என் வீட்டை நான் பயன்படுத்த மாட்டேன். நான் வீடுன்னு எது சொல்கிறேன்னா நம்முடைய சரீரத்தை தான் சொல்ல விரும்புகிறேன்.
என் விருப்பத்தில் என் கண்ணை அங்கங்கே அலைய விட மாட்டேன். ஒரு பஸ்ஸில் போகிறேன்னா அந்த பையனையோ இல்லை இந்த பொண்ணையோ இவங்களையும் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஒரு வீட்டுக்கு போகிறேன், என் வாய் வந்து இப்படிலாம் லோடன்னு பேசிகிட்டு இருக்க மாட்டேன். என் சிந்தையில் கட்டுப்பாடு இருக்கும், என் நாவில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும், என் பார்வையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஏண்டா வேறு ஒருவர் இங்கே இருந்து என்னை ஆளுகை செய்கிறபடியால் முழு கட்டுப்பாடும் வேறொருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறபடினாலே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே என்னுடைய முழு அவயமும் செயல்படுது. இப்படிதான் கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து அவரை ஆளுகை செய்ய நாம் அனுமதிக்கணும். இதுதான் வளர்ந்த பசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. அதுதான் நடந்தது. இங்கே அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் அல்ல, நான் ஒழியட்டும். ஒருவேளை 10 வருஷம் ஆகுதோ நான்கிறவன் ஒழிய, இல்லை 15 வருஷம் ஆகுதோ நான்கிறவ ஒழிய, வருஷங்கள் ஓடினாலும் முயற்சியை விட்டுடாதீங்க. காலங்கள் உருண்டு ஓடட்டும், நான்கிறவன் அழியட்டும். என் வாழ்நாள் முழுவதும் நான்கிறவ அழியட்டும். நீர் எப்போதும் சிம்மாசனமிட்டு எனக்குள்ளே நீங்கள் செயலாற்றுங்க ஆண்டவர். நம்முடைய இறுதித்துடைய ஏக்கமும் தவிப்பும் தாகமும் அதுவாக தான் இருக்கணும். அருமையானவளே, நம்முடைய மூத்த சகோதரரும் நம்முடைய தகப்பனுமாகிய சகரியாப்பன் ஐயாவுடைய அந்த இருதயத்தினுடைய குமுறல், இந்த இருதயத்தினுடைய ஏக்கம் தாகம், அதுதான் அவங்க சொன்னாங்க இந்த காரியங்கள். ஆகையினால் நம்மளை எப்போதும் அவர் வழுவாதபடி அவர் தான் தாங்குகிறார், அவர் தான் ஏந்துகிறார். நானாக வாழ்ந்தங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, மறந்து போகணும். இன்னொரு காரியம், பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படுகிற ஒரு நிகழ்வு. உதாரணமாக ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம், நான் திருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அதாவது நான் எப்பொழுதும் அவருடைய மரணத்தின் சாயல், அதாவது அவருடைய சிலுவையிலே நானும் அவரோடு கூட அறையப்பட்டேன் என்ற அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும், நீங்களும் நானும் இந்த 2025 ஆண்டில் இப்போ நாம் இருக்கிறோம். இயேசுவானவர் பிறந்து வளர்ந்தது 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவங்க பிறந்தாங்க. இப்போ நம்முடைய விசுவாசம் என்னவா இருக்கணும்னா, இப்போது அவரோடு கூட நானும் அந்த மரணத்தின் சாயல், அவர் சிலுவையில் அறையப்பட கொண்டு போகிறாங்க. எங்கே சீக்கிரம் மறிக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க. அங்கே பார்க்குறோம். இதை எப்படி வாசிக்கணும்? அது கீழே வாசிங்களேன். அது 6ஆம் வசனம் வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இது ஒரு மகாபிரதான அற்புதம். என்ன நடக்குதுன்னா, பழைய மனுஷன் 2000 வருஷத்துக்கு முன்பாக அந்த கெச்சமனையில் அந்த சிலுவையில் அந்த பழைய மனுஷன், இந்த பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான். அதுதான் விசுவாசம். இதை அறிஞ்சிருக்கணும். அடுத்தபடி 7ஆம் வசனம் வாசிங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இந்த பழைய மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே கிடையாது. பழைய மனுஷி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. பழைய மனுஷன் சாவுக்கு ஒப்பு கொடுக்குற வரைக்கும் நமக்கு தொல்லை தான். அவனை சரி செய்யவே முடியாது. அதை அழகாக இன்னொரு பிரதர் நல்லா விவரமாக சொன்னாங்க. நியாயப்பிரமாணங்கிற ஒரு மனுஷன், பழைய மனுஷங்கிற ஒரு மனுஷன், இன்னொரு மனுஷன் நியாயப்பிரமாணங்கிற ஒரு மனுஷன், இன்னொரு மனுஷன் வந்து கிறிஸ்துவாகிய இயேசு என்ற ஒரு மனுஷன். நம்ம எல்லாருமே 3 திருமணத்தை செய்து கொண்டோம்னு சொல்லி ஆரம்பிப்பார். பழைய மனுஷன் யாருன்னா, அந்த பழைய மனுஷன் யார்? அவரோடு கூட அறையப்பட்டது என்று இந்த பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷன் அவன் செத்துட்டான்.
இப்போ ரெண்டாவது இயேசுன்னு நினச்சிட்டு நியாயப்பிரமாணத்தை திருமணம் பண்ணிக்கிட்டோம் நிறைய பேர். அந்த நியாயப்பிரமாணம் மனுஷன் அநேக நியாயப்பிரமாணம் மனுஷன் ஆட்டி படைக்கிறதா ஆகி அவனை கொடுங்கோல் ஆட்சி பண்ணுது. இப்போ நியாயப்பிரமாணம் வலிமையானதாக இருக்குது. இப்போ நியாயப்பிரமாணங்கிற அதுக்கு அது மறிக்காது, இப்போ நீ மறிச்சிரு. அதுதான் பவுல் இங்கே சொல்லுவார் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம், நன்மையானது ஒன்றும் இல்லை, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நான் மறிக்கிறேன். இப்போ மறுபடியும் கிறிஸ்துவோடு கூட ஒரு திருமணம் நடக்குது, இயேசுவோடு கூட. அதுதான் நம்ம போன வாரம் கூட நம்ம கேட்டோம். அந்த ரெபேக்காள் எலியாசாரை அழைத்து கொண்டு வரும்போது அந்த எலியாசார்ட்ட அந்த ரெபேக்காள் என்ன கேட்டிருப்பான்னா, நான் திருமணம் செய்து கொள்ள போகிற அந்த ஈசாக்கு எப்படி இருப்பார், அவருடைய குணம் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது, அவர் எப்படி இருப்பார், அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லி நான் 600 மைல் தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் போன வாரம். நேற்று தினத்தில் பிரதர்ஸ் வகுப்பு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 1500 கிலோமீட்டர் தூரமாக, அந்த 1500 கிலோமீட்டர் தூரமாக அந்த ரெபேக்காள் எலியாசார்ட்ட என்ன கேட்டு பேசிட்டு வந்திருப்பான்னா, இந்த ரெபேக்காளை குறித்தே பேசிட்டு வந்திருப்பான். இந்த ஈசாக்கை குறித்தே ரெபேக்காள் பேசிட்டு வந்திருப்பா. எலியாசார் அதே விலைக்கு சொல்லிகிட்டே இருந்திருப்பார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் என் நேசம் மணவாளனையே இயேசுவை குறித்தே இந்த பூமி நாட்களில் அவர் என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது, அவருக்கு எப்படி பிரியமாக வாழலாம், அதுவே நம்முடைய மனதில் சிந்தையில் அதுவே நம்முடைய இருதயத்துடைய நோக்கமாக இருக்கும். அதனால் இந்த பழைய மனுஷன் ஒழிஞ்சிட்டான், அழிச்சிட்டான். அதான் விசுவாசம் நமக்கு. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான், மரித்தவன் பாவத்தை நீங்கி விடுதலாக்கப்பட்டான். இப்படி கீழே பார்க்குறோம். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். எங்கே மரணம் இருக்கிறதோ அங்கே உயிர்த்தெழுதல் இருக்கும். அது மகா ரகசியம். எங்கே சாவு இருக்கோ அங்கே உயிர்த்தெழுதல் இருக்கும். இதுதான் ரகசியம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் நான் மறிக்கிறேனோ ஆண்டவர் உயிர் மீட்சியை உண்டு பண்ணுவார் வாழ்க்கையில். இந்த ரகசியத்தெல்லாம் நம்ம இருதயத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளணும். சுயத்துக்கு மறிச்சிருங்க, வாய்ப்பற்றி இருந்துருங்க, எதிர்த்து பேசாதீங்க, உங்களை நியாயப்படுத்தாதீங்க. நான் சரியாக தான் செஞ்சேன்னு சொல்ல வேண்டாம், நான் இந்த நோக்கத்துக்காக தான் இதை செஞ்சேன். மறிச்சிருங்க. மறிச்சிட்டா என்ன நடக்குமா, மறிக்கிறது நான் என் வேலை, உயிரோடு எழுப்புறது யாரோடைய வேலைன்னா அது தேவனுடைய வேலை. தேவன் அவரை உயிரோடு எழுப்புனாங்க, மறிக்க அவர் ஒப்பு கொடுத்தார். அங்கேருந்த பிளாத்து ஆச்சரியப்பட்டான், இத்தனை சீக்கிரம் மறிச்சாரா? ஆமாம், அங்கேருந்த 2 கள்ளனும் மறிக்கலை, ஆனால் சீக்கிரமாக இயேசு மறிச்சிட்டாங்க. அந்த மனுஷர்கள் இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு போய் கேட்கும் பொழுது அவங்க கேட்குறாங்க, இத்தனை சீக்கிரம் மறிச்சாரா? ஆமாம், மறிச்சிட்டாங்க. சில பேருடைய வாழ்க்கையில் லேட்டாவது மறிக்கிறது, சில பேருடைய வாழ்க்கையில் சீக்கிரம் மறிச்சிடுறாங்க, சீக்கிரம் மறித்து உயிர்த்தெழுதலில் பெற்றுறாங்க. சில பேருடைய வாழ்க்கையில், சில பேருடைய வாழ்க்கையில் மரணம் லேட்டாகுது, அதனால் உயிர்த்தெழுதல் அவங்களுடைய வாழ்க்கையில் அடையலை. சில பேருடைய கையையும் காலையும் உடச்சி கீழே போட வேண்டியிருக்கு. அந்த 2 கல்லனுடைய நிலைமைனா கையை காலையை உடச்சி போட வேண்டியிருக்கு சாவுறது. நம்மளை யாரும் அப்படி கிடையாது. இயேசு குறித்து தீர்க்கதரிசி என்ன சொல்லுதுனாக்கா, ஒரு எலும்பாகிலும் முறிக்கப்பட்டு போவதில்லை இருக்கு. நம்மளை யாரும் எந்த எலும்பையும் முறிக்கக்கூடாது, நான் மறிச்சிடணும், அவ்வளோதான். எப்பொழுதுதான் மறிச்சிடணும். அதான் பார்க்குறோம். அவர் மரித்தார், உயிர்த்தெழில் சாயல். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழுகிற நாட்கள் எல்லாம் மறிக்க என்னை ஒப்பு கொடுக்கும்போது உயிர்த்தெழில் அவர் மூலமாய் நமக்கு உண்டாகாது. நான் மறந்து போக வேண்டும். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எபிரியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம், எபிரியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3 காரியங்களை உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த கூட்டத்தில் அவர் இறுதியில் பேசி முடிக்கிறாங்க. 3 காரியம்.
பத்திரமா வச்சுக்கங்க சொல்கிறான். அந்த 3 காரியத்தையும் குறித்து நான் உங்கள் மத்தியிலையும் எனக்குள்ளே அதை பத்திரமா நான் வச்சுருக்கேன். வாசிங்க, 1ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகியிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். அதாவது அந்த 3 நாள் கான்ஃபரன்ஸுடைய ரத்தன சுருக்கமாக பிரதர் கடைசி நாள் அன்னைக்கு அவங்க பேசுகிறாங்க. இயேசுவை நோக்கி பார்ப்பதிலே நீங்கள் தவறி போக வேண்டாம். உங்களுடைய கண்களை இயேசு மேலே பதிச்சு வச்சிருங்க. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை மேல் இருக்கிற கண்ணை விளக்கிடாதீங்க. பேதுரு கடல் மேலே நடக்கும்போது இயேசு மேலே தான் பார்த்து கடலில் அடி எடுத்து வச்சார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் புயல் அடிக்க ஆரம்பிச்சுது, காற்றடிக்க ஆரம்பித்தது. இப்போ அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இயேசு மேலே வைத்த பார்வையை திருப்பிட்டார். அப்படி திருப்பின உடனே என்ன நடக்குதுன்னா, இப்போது பேதுரு தண்ணிக்குள்ளே முழுக ஆரம்பிச்சிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பெல்லாம் இயேசு மேலே என்னுடைய பார்வை பதிஞ்சிருக்குதோ, அப்போ என்னதான் என் வாழ்க்கையில் புயல் அடித்தாலும், என்னுடைய படகு என்னதான் என்னை கீழே இழுத்தாலும், புயல் கடல் கீழே என்னை இழுத்தாலும், நான் பத்திரமா அது மேலே நடந்து நான் போயிடுவேன். நான் எப்போ இயேசு மேலே என்னுடைய பார்வையை கொஞ்சம் விளக்குறனோ, அப்பொழுது நான் உலகம் என்னை இழுத்துரும், பூமி என்னை காம இச்சை என்னை அழிச்சிரும், கோபம் என்னை அழிச்சிரும், பெருந்திண்டி, பொறாமை, வைராக்கியம், கசப்பு என்னை இழுத்து என்னை அழிச்சிரும். இயேசு மேலே என் பார்வை இருந்தால் நான் பத்திரமா நடந்து போயிடுவேன். அதனால தான் இங்கே என்ன நடக்கா, இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்குற பார்வை விலகிடாதீங்க. ஏன் அநேக சமயங்கள் நம்ம கீழே போயிடுறோம்? இயேசு மேல் நம்முடைய பார்வை வைக்கல, பிரச்சனையை பார்த்துடுறோம், இயேசுவை பார்க்கல. ஆனால் இங்கே என்ன நடக்கா, இயேசு மேலே உன் கண்களை வச்சிருங்க. உன் கண்ணை அங்கேயே வச்சிருங்க. அந்த கண்ணை அங்கே நவுத்துற வேண்டாம். வேறொரு மொழிபெயர்ப்பில் அப்படி தான் இருக்குதான். இயேசு மேலே உன் கண்களை பதிச்சு வச்சிருங்க. 2வது, நீ சிலுவையை எடுத்துக்கோ. சிலுவையை எடுத்து நீ அவர் பின்னே செல்லுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்துரு. 3வது காரியம், அவமானத்தை சகிக்கிறதுக்கு நீ எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்துரு. எப்போன்னு இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும், இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் இந்த 3 காரியமும் உன் வாழ்க்கையில் இருக்கட்டும். இயேசுவை நோக்கி பார்ப்பதிலும், சிலுவை எடுப்பதிலும், அவமானத்தை சகிப்பதிலும். வார்த்தை அழுத்தி அழுத்தி இருதயத்தில் எழுதுவது போல சகோதரர் சொன்னாங்க. அந்த வார்த்தையை இருதயத்தில் பத்திரமா வச்சுங்க, இந்த 3 காரியத்தையும் சொன்னாங்க. அதனால் இங்கே உட்கார்ந்துருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பதித்து வைத்துக்கொள்ளும். இயேசுவை எப்பொழுதும் நம்முடைய கண்ணு முன்னாடி வச்சிருவோம். எப்பொழுதும் சிலுவையை சுமப்பதற்கு ரெடியாக இருந்துடுவோம். அவமானத்தை சகிக்கிறதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவமானமும் இரட்டைக்கூடாக தான் வரும். பசுத்தாவுடைய உதவி இருக்கிறது, ஒத்தாசை இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஞானம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, ஒரு ஐக்கியம் இருக்கிறது, இத்தனை இருக்கிறது. ஆனால் அதோடு கூட சேர்ந்து என்ன இருக்குனாக்கா அவமானமும் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில். என்னை ராணி மாதிரி நடத்தணும், என்னை ராஜா மாதிரி நடத்தணும் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் இந்த பூமியில் வாழுகிற நாள் வரைக்கும் உங்களுக்கு அவமானம் உண்டு. இயேசுவை பின்பற்றினா அவர் சிலுவையில் அறைந்திருக்கும் போது கூட ஒரு பெயர் உண்டு அவருக்கு உண்டு, எத்தன். அந்த எத்தன் சொல்லுவாங்க அங்கே இருந்த யூதர்கள். எத்தன், இயேசுக்கு பேர் எத்தன். யாரை எத்தனார் அவர்?
யாரை ஏமாற்றினார்? அவருக்கு பேர் எத்தன், ஏமாத்துக்காரன். அவனுடைய எத்து கொடிதானதுன்னு சொல்லுவாங்க. அவன் உயிரோடு இருக்கும்போது அந்த எத்தை அப்படி பேசினான். செத்து போனோடனே, ஏன்னா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்போன்னு இவன் சொன்னான். அவனோட சீசனில் அவரை தூக்கிட்டு போயிட்டு உயிரோடு எழுந்து போனார்னு சொல்லி அந்த எத்தான் சொல்லுவாங்க. ஆனால் இயேசுக்கு பெயர் எத்தன். ஆகியெல்லாம் அவர் உயிரோடு இருக்கிற நாள் போதெல்லாம் அவர் மன்னிச்சார். தம்மை தூசிக்கிறவங்களை, தன்னை நிந்திக்கிறவங்களை, தம்மை அவமானப்படுத்துகிறவங்களை எல்லாரையும் மன்னிச்சார். அவர் இப்போ மன்னிச்சார். நீங்களும் நானும் இந்த பூமி நாட்கள்லாம் வாழ்கிற நாட்கள்லாம் அவமானத்தின் நிந்தையை சகிக்க ஆயத்தமாக இருக்கணும். 3 காரியங்கள். ஒன்று என்ன பண்ணால் இயேசுவை எப்பொழுதும் நோக்கி பார்க்கறது. 2 சிலுவையை சுமக்கிறது. 3வது அவமானத்தை சகிக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் இயேசுக்கு நியமித்தது. அதே பாதை வழி தான் நீங்களும் நானும் செல்லும். நீங்கள் நானும் மறந்து போக வேண்டாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இது மகா ரகசியமான ஒரு காரியம். இப்படி இருக்கும்போது இயேசுவான எனக்குள்ளே இருந்து என்னை செயலாற்றி என்னை நடத்துகிறவராக இருந்து வருகிற நாட்களில் இயேசுடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் மையப்படுத்துவார். ஆகினார் வாழுற கொஞ்சோடு நாள், எத்தனை நாளைக்கு வாழ போகிறோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் வாழுற நாட்களில் இயேசுக்கு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை. நம்மளை கண்டவன் நம்முடைய கிராமத்தில், நம்ம ஊரில் இயேசுவை நம்முடைய வாழ்க்கை மூலமாக இயேசுவை காணணும், இயேசுவை பிரதிபலிக்கணும். பிரியமானவனே, ஒரு 5 நிமிஷம் யாராச்சும் நம்மகிட்ட பேசினாங்கன்னா இயேசுவை நம்ம வாழ்க்கையில் கண்டிருக்கணும், இயேசுவை ருசிச்சிருக்கணும். கெட்டு போகிறவங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் கெட்டது போல் கெட்டு போகிற ஜனங்கள் அது போவாங்க. ஆனால் ரசிக்கப்படுகிற ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்வாங்க. ஆகையால் வருகிற நாட்களில் நாம் மறந்து போக வேண்டாம் பிரியமானவனே. ஆகையால் நாம் கொடுத்துருக்க இந்த கடைசி நாட்களில் நான்கிறவன் ஒழியட்டும், நான்கிறவன் அழியட்டும், இயேசு என்றவர் எனக்குள்ளே வரட்டும், இயேசுவை நான் இந்த பூமியிலே வெளிப்படுத்த தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு தான் நம்மளை ஏந்தனும் தாங்கணும் தப்பிக்கணும். நான் வருகிற நாட்களில் எனக்குள்ளே, நமக்குள்ளே இயேசு. இன்னொரு வார்த்தையை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது வசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். மாம்சத்தில் வந்தார், கிருபையும் சத்தியம் உடையவராக இருந்தார். அவர் என்னவா பண்ணாரா? நமக்கு நீங்களே சொல்லுங்க, நமக்குள்ளே வாசம் பண்ணினார், நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆச்சரியமான தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவன் அனுப்பிச்சுக்க. நான் போகிறேன், அவர் வருவார், அவர் என்ன குற்றியான காரியங்களை உங்களுக்கு சொல்லுவார் சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மூலமாக இயேசுவின் சுபாவத்தையும் சிந்தையும் நமக்குள்ளே வைத்து இந்த நாளில் நம்மளை நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாய் விட. உலகம் அந்த சத்திய ஆவி காணாது அறியாது, நீங்களோ அவரை அறிந்து கொள்வீங்கள். இந்த 3-4 கூட்டங்களையும் பரிசுத்தாவினுடைய வல்லமை குறித்தும், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறித்தும், பரிசுத்தாவியான மனுஷர்களுக்கு உதவியை குறித்தும் மிக மிக விவரித்து சொன்னாங்க. வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ முறை அந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருந்தாலும் இந்த பாடல் தான் பாடும். அந்த பாடலின் 134 நினைக்கிறேன், ஒரு 2 ஸ்டான்ஸாக கூட நாம் பாடலாம். பரலோகமே என் சொந்தமே, அந்த பாட்டை ஒரு 2 ஸ்டான்ஸாக நாம் பாடிட்டு நம்ம
பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை விண்கிரீடம் வாஞ்சிப்பேன் விண்ணவர் பாதம் சேவேன் விண்கிரீடம் வாஞ்சிப்பேன் விண்ணவர் பாதம் சேவேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே அவரின் மகிமையே எனது லட்சியமே அவரின் மகிமையே எனது லட்சியமே பரலோகமே. ஆம் பிரியமானவர்களே, நாட்களிலும் நாம் கேட்டோம், இனி நானல்ல, சிலுவையில் அறையுண்டேன், இனி நானல்ல, இயேசுவே என்னில் பிழைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சத்தியம். நாம் கேட்டோம், அந்த சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் அவர் எவ்வளவு சீக்கிரமாய் மரித்து போய்விட்டார். ஆனால் அந்த கள்வர்களை அவர்கள் மறிக்கவில்லை. அவர்கள் கைகால் எலும்புகளெல்லாம் முறிக்க வேண்டியது இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு என்னில் வர வேண்டுமா? அவர் நம்மில் பிழைக்க வேண்டுமா? ஆண்டவரிடத்தில் பேசும்போது சொல்லுவாங்க, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். என்னில் இயேசுவை நம் வீட்டாரும் நம் ஊரில் உள்ளவர்கள் பார்த்திருப்பார்களா? அநேகருக்கு நாம் நம்மை தான் காண்பித்திருக்கிறோம். நம்மை காண்பிக்கவா ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார், மரித்தார்? இஸ்மவேலின் வழியாகவா சந்ததி உருவானது? நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுயம் சாகாமலேயே நம்முடைய வாழ்நாளை நாம் கழிச்சிட முடியும் பிரியமானவர்களே. நான் காலையில் கூட யோசித்தேன், பரலோகத்தை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? பரலோகம் எப்பொழுது சந்தோஷப்படும்? மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தமே பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அநேகர் நம்ம என்ன நினச்சி செய்கிறோம், நான் எப்போ பாவம் செஞ்சேன், நான் பாவி இல்லை, நான் நீதிமான், நான் மற்றவர்களைப் போல இல்லை அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கிறது. இந்த தேவாலயத்துக்கு 2 பேர் ஜெபிக்க ஆண்டவர் சொல்லுவார் ஓமையை. 2 பேர் ஜெபிக்க போனார்கள், ஒருவன் நாயக்காரன், ஒருவன் பரிசேயன். அந்த பரிசேயன் நின்று சுற்றி பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் செலுத்துகிறேன், நான் வாரந்தோறும் சபைக்கு வர்றேன்,
அப்படின்னு சொல்லி அவன் மேன்மை பாராட்டுகிறான். ஆனால் அந்த ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்கவும் துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஆவியோடு தான் நான் சபைக்கு வர வேண்டியது இருக்குது. தேவனுடைய பார்வையில் நாம் எல்லாருமே பாவிகள், அவ்வளவுதான். நான் பாவி ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் பூராவுமே என்னுடைய சுயத்தினால் நான் பாவம் செய்து நான் பேசி அநேகரை தீட்டுப்படுத்தி இந்த வாய் மூலியமாகவும் என்னுடைய கண்களின் மூலியமாகவும் அநேக பாவங்கள். ஏசாயா சொல்வார், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை, அது காயமும் வீக்கமும் ரணமும் இருக்கிறது, அதன் சீழ் பிதுக்கப்படலை. இப்படி தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய சீழ் பிதுக்கப்படணும். நான் மனம் திரும்ப வேண்டும். இல்லை, நாம் அப்படிப்பட்ட உணர்வுகளோடு நாம் வருவோமானால் அந்த வார்த்தைகள் பாவியில், பெரிய பாவியில், சின்ன பாவியில், நாம் எல்லாருமே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாற்றணும், தேவ மகிமையற்றவர்களானோம், அவ்வளவுதான். அப்படி இருந்தோமானால் 10,000 தாளந்து கடன்பட்டவன் அந்த 500 வெள்ளிக்காசு கடன்பட்டவனை குரலோடைய போய் நிற்க மாட்டான். நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை ஈக்குவல் பண்ணி பார்க்கறது, கம்பேர் பண்ணி பார்க்கறது, அவர்களை விட நாம் மேலானவன் நினைக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, என்னுடைய பார்வையில் ஒரு டம்ளர் பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் அது விஷம்தான், அதில் பாதி கலந்தாலும் விஷம்தான். நாம் தேவாலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தை அந்த ஆயக்காரனை போல நம்மளை தாழ்த்தி நான் பாவியான மனுஷங்கிற ஒரு உணர்வு இருந்தால் தான் ஆண்டவர் நம்மோடு பேச முடியும். ஆண்டவர் சொல்வார், இவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான். நாம் தேவாலயத்துக்கு வருகிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், நாம் எப்படி திரும்ப போகிறோம்? நாம் நம்மை கழுவி சுத்திகரித்து கொண்டு நம் பாரத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டு இளைப்பாறுதலாய் செல்கிறோமா? எப்படி செல்கிறோம்? அந்த அன்னாள் ஜெபித்தாள், அவள் தான் பாரத்தோடு வந்தாள். அவள் மனக்கிளேசமுள்ள ஸ்திரீ. ஆனால் ஏலி அவளை நிதானித்த விதமாக வித்தியாசமானது. அவன் நீ எந்த மட்டும் வெறித்திருப்பாயின்னு கேட்டான். ஆனால் அவளோ நான் மனக்கிளேசம் உள்ள ஸ்திரீ, அடியாளை பேலியாடின் மக்களாய் எண்ணாதீரும்னு சொல்லி அவள் ஜெபித்தாள். அவளுக்கு பிள்ளை இல்லை. அவள் சக்களத்தை நித்தமும் அவளை மனமடிய செய்தாள். ஆனால் அவளோ தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். நாம் எதுக்கு தேவாலயத்துக்கு வருகிறோம்? அந்த அன்னாளைப் போல, அந்த ஆயக்காரனைப் போல நாம் வருவோமானால் நான் சபைக்கு வந்தது நல்லது. நாம் கழுவப்பட்டவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய் செல்ல முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது, அவர் மரித்தது எல்லாமே வேஸ்ட். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நான் அப்படிதான் உணர்வடைகிறேன். சிலுவையில் அடையப்பட வேண்டும். நான் அநேகருக்கு இன்னும் விட்டு கொடுக்க மனமே இல்லை. சுயம் எதை கையை வச்சாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்கள தொட்டுட்டா போதும், அவ்வளோதான். தொட்டா போதும். பிசாசு சொல்லுவான், யோபுவை பார்த்து சொல்லும் பொழுது, விருதாவா அவன் உன்னை சேவிக்கிறான், வேண்டுமானால் அவனை தொட்டு பாரும், அவன் உண்மை தூஷிக்கானோ பாரும் அப்படின்னு சொல்லி சவால் விடுகிறான். ஆனால் ஆண்டவரோ யோபுவை அறிந்திருந்தார். நீ தொட்டு பாரு, என்னுடைய தாசனாகிய யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கொள்கிறவனுமான மனுஷன், யோபுவை போல ஒரு மனுஷனும் இல்லை என்று சாட்சி கொடுக்கிறார். அதே இந்த சங்கதி இவர்கள் சேலஞ்சு பண்ணது யோபுக்கு தெரியவே தெரியாது. சாத்தானும் தேவனும் அவர்கள் சவால் விட்டு யோபுனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்கள் நடக்கிறது. ஆனால் எத்தனையோ சூழ்நிலைகளுக்கும் பிற்பாடும் அவனுடைய மனைவி கூட அவனை கேட்கிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுடுவியா, இனிமேல் என்ன ஏன் இன்னும் உயர்வு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது கூட பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, தேவன் கையிலிருந்து நன்மையை பெற்றனாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி எல்லாவற்றிலும் அவன் தேவனை மையப்படுத்தினான். பிரியமாவளை, அதனால தான் அதை போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மை தொட்டால், என்னுடைய சுயம் தொடும் பொழுது, நான் அவமானப்படும் பொழுது, நான் நெருக்கப்படும் பொழுது, நான் காரணம் இல்லாமல் நான் சில சம்பவங்களை சந்திக்கும் பொழுது என்னுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? நம்முடைய கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால்
தனியாக தான் இருப்போம். வாழ்நாள் பூரா தனியாக தான் இருக்கலாம். தேவன் நம்மிடத்தில் வரவே மாட்டார். செத்ததை ஆகில் அங்கே சுயம் அங்கே மரித்தால்தான் அங்கே கிறிஸ்துவனுடைய ஜீவன் அங்கே முளைக்க முடியும். நான் அப்படி தான் உணர்வேன். அந்த செய்தியெல்லாம் கேட்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் அநேக நாட்களாகி நான் மறிக்கவே இல்லை ஆண்டவரே. சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் சொல்வார், அவரை பின்பற்றின திரளான ஜனங்களை நோக்கி அவர் சொல்வார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன சொன்னார்? தன்னைத்தான் வெறுத்து ஒரு நாளைக்கா அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சிலுவையை எடுக்க வேண்டிய ஒரு காரியம், ஜீவனை வெறுக்கணும். நான் ஒன்றுமில்லை, நான் ஜீரோ. அவர் அப்படி தான் இருந்தார். அவர் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் தம்முடைய முகத்தை அவர் மறைக்கவில்லை, தம்முடைய முகத்தை கற்பாறையாக்கினார்னு இருக்கு. ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அவர் சொன்னார், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்களை கொலை செய்தார்கள், அவருடைய வார்த்தையை கேட்கல. ஆனால் தேவகுமாரனையும் அவரே இறங்கி இந்த பூமிக்கு வந்து ஒரு வாழ்க்கை நமக்காக அவர் வாழ்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறார், மனுஷ சாயலானார். அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு இன்றைக்கி இருக்கிற வனாந்தரமான ரோடு இல்லை, இன்றைக்கி இருக்கிற ராஜபாதையாக இருக்குது நம்முடைய வாழ்க்கைக்கு. ராஜபாதை கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கி ஆண்டவர் அந்த முன்னாடி கடந்து போனார். அந்த பாதை இன்றைக்கி சில இடத்துலலாம் பார்ப்போம். சில ஊருக்கு போகும்பொழுது பார்த்தோம்னா அப்படியே புல்காட்டில் இடையில ஒத்தையடி பாதையாக தான் இருக்கும். ஆனால் அதை காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அதில் கப்பி போட்டு ரோடு போட்டு பஸ் ரூட்டு போல் ஆக்கியிருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா சென்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புறவழிச்சாலைன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 5-6 பஸ்ஸு மாறுற அளவுக்கு பாதைகள் இருக்குது. இப்படி தான் நமக்கு முன்னோடியான தேவதாசர்கள் நம் கண்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து போதித்தார், அவரை குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம் கண்முன்னே கேட்டோம் இல்லையா, இந்த காலத்தில் நம் கண்முன்னே வாழக்கூடிய தேவ மனுஷர்கள். அருமையான சகோதரர் சகரியா பூனன் அவர்கள், ஆணி பூனன் அம்மையார் அவர்கள் கடைசியாக சொன்னாங்க ஒரு வார்த்தை, எப்பொழுதெல்லாம் என்னை குறித்து உங்களுக்கு ஞாபகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் எனக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் சபைக்காகவும் ஒரு அரை வினாடி நினைப்பு வரும்பொழுதெல்லாம் ஜெபிங்கள்னு சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் மட்டும் அந்த சத்தியம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாய் போயிருக்கும். அந்த நாட்களில் நமக்கு நல்ல பாதை, ராஜபாதை, இதில் பின்பற்றதில் இந்த ரோட்டில் போகிறதுக்கு என்ன கஷ்டம் நமக்கு? நாம் ஏன் குந்தி குந்தி நடக்கணும்? இவர் சொல்லுவார், கர்த்தர் தேவனானால் எலியா அவரை பின்பற்றுங்கள், பாகால் தேவனானால் அவனை பின்பற்றுங்கள், நீங்கள் ஏன் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? கடவுளுடைய வார்த்தையை 100க்கு 100 அப்படியே கீழ்ப்படியணும், அவ்வளோதான். அதைத்தான் விரும்புகிறார். பிரதர் சாக் சொல்லும்பொழுது சொல்லுவாங்க, நான் கப்பல் படையில் இராணுவத்தில் வேலை செய்தேன், அவர் எபவுட் ரைட் டர்ன் அப்படின்னு சொன்னால் அதை சொன்ன உடனே நான் திரும்பணும். அப்படி திரும்பலன்னு சொன்னால் ஒரு அரை வினாடி நான் தாமதம் பண்ணாவோ எங்களுக்கு பனிஷ்மெண்ட், அவ்வளவுதான். ஒரு பெரிய ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அந்த ஆடிட்டோரியத்தையே அந்த கிரவுண்டையே 10 முறை 8 முறை சுற்றி வர சொல்லுவாங்களாம், பனிஷ்மெண்ட். கீழ்ப்படிதல். இப்போ நாம் தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய கட்டளைகள் எல்லாமே நம்முடைய நன்மைக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நம்முடைய அந்தரங்கத்தில், ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் அறிவு விருத்தியாக்கிக்கணுங்கிறதுக்காக நாம் சபையில் வார்த்தைகளை கேட்பதில்லை. என்னை கடந்து வருகின்ற அந்த வார்த்தைகளுக்கு நான் அப்படியே கீழ்ப்படியணும், ஒப்புக் கொடுக்கணும். அதனால் இந்த நாட்களில் கேட்ட வார்த்தை என்னை ஆசீர்வதித்திருக்கிறது. வரப்போன்ற நாட்களில் வெறும் வார்த்தையினால் அல்ல, என்னில் என்னுடைய சுயம் மறிக்கப்பட்டு நாம் கேட்டோம் இல்லையா, சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுவார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசுவை பார்க்கணும், பிதாவை பார்க்கணுமா? அவரை பார்த்தா போதும், அவ்வளவுதான். பவுல் சொல்லுவார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லுவார். அதே போல் நம்முடைய ஊரில் நம்முடைய வீடுகளில் நாம் இயேசுவை பார்க்கணும்னு சொன்னால் நம்ம பார்க்கணும், நம் மூலியமாக ஆண்டவரை பார்க்கணும். அதுக்கு நான் ஒழியணும், நான்கிறவன் ஒழியணும். ஒழிஞ்சாதான் நம்மில் கிறிஸ்து உருவாக முடியும்.
வரப்போன்ற நாட்களில் எத்தனையோ ஆண்டவர் என்னை மறிக்கும்படியான சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. ஆனால் என்னுடைய சுயம் ஒருபோதும் மறிக்க விரும்பவே இல்லை. வரப்போன்ற நாட்களில் நான் அப்படி தான் யோசிக்கிறேன், ஆண்டவரே, அந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் மறிக்காமல் அவனை கடினமாய் நடத்தி அவனை மறிக்க வைக்க வேண்டியிருந்தது. நானா உடைபடலை, நானா நொறுங்கலை, நானா என்னை வெறுக்கலைன்னு சொன்னால் தேவன் வெறுக்கும்படி வைப்பார். அதனால் வரப்போகிற நாட்களில் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம். இருக்கிற இடங்களில் அவருக்கு மகிமையாய் வாழ்வதற்கு தேவன் நம்மை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார்கள். ஆமாம். ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நம்ம கேட்டது போல் நம்ம பவுலுடைய வாழ்க்கையில் அந்த நான் சிலுவையில் அறையுண்டேன், ஆனால் நான் பிழைக்கிறதோ அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த ஆண்டவருக்காக நான் பிழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த சத்தியங்களை அந்த கான்ஃபரன்ஸினுடைய சத்தியத்தினுடைய தாபரியத்தை நான் கேட்டேன். நானும் வாழ பிரயாசப்படுறேன். என்னுடைய வாழ்க்கையில் அதை வாழவும் அதன்படி ஜீவிக்கவும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம கேட்டது போல் என்னுடைய சொந்த முயற்சினால் என்னால் முடியாது ஆண்டவரே, நான் உம்முடைய கிருபை எனக்கு தாங்க, நீங்கள் என்னை தாங்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. அதை நான் கேட்கும்போது நான் அப்படி தான் உணர்ந்தேன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் என்னால் முடியாது ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க, இரக்கம் செய்யுங்க. அது மாதிரி நம்ம அநேக சத்தியங்களை நம்ம கேட்குறோம், அநேக கான்ஃபரன்ஸ் கேட்குறோம். ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அதுக்கு அப்படியே கீழ்ப்படியவும் அதுக்கு அப்படியே வாழவும் எத்தனையோ தீர்மானங்களை நான் நிறையா கான்ஃபரன்ஸு, நிறையா புஸ்தகங்கள், நிறையா வார்த்தையில் நான் கேட்டிருந்தாலும் அநேக சமயத்தில் என்னுடைய தீர்மானங்களை தோற்று போனதை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய தீர்மானங்களை தோற்று போய் ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க, என்னுடைய பலத்தில் நிற்கும் போதெல்லாம் என்னால் முடியல ஆண்டவரே, நான் தோற்று போய் விழுந்து போய் இப்போ வந்திருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இப்போ உதவி செய்யுங்கன்னு நான் போகும்போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார், எனக்கு ஒத்தாசை செய்கிறார். அது மாதிரி அநேக வசனங்களை நம் கான்ஃபரன்ஸில் கேட்டிருந்தாலும் ஆண்டவரே நான் வார்த்தையில் கேட்குறேன், அப்படியே நான் மனப்பாடமாக நான் ஒப்பிக்க முடியும் அல்லது மனப்பாடமாக நான் சொல்ல முடியும். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் அதுக்கு கீழ்ப்படியே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. நானும் சிலுவையில் அறையுண்டவனா வாழ. அங்கே கேட்டது போல் அங்கே ஒருத்தர் மரித்துட்டார்னா ஒருவர் உயிர் பெற முடியும். நாம் நம்முடைய சுயத்துக்கு மரிக்கும்போது ஜீவனை கிறிஸ்து கொடுக்க முடியும். அப்படி என்னுடைய சுய விருப்பத்துக்கு, என்னுடைய சுய எண்ணங்களுக்கு ஆண்டவரே, என்னுடைய இஷ்டத்துக்கு நான் மரித்திடுறேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்முடைய சேக் பிரதருடைய எத்தனையோ வார்த்தைகளை நாம் கேட்குறோம். அவருடைய புஸ்தகங்களை நீங்கள் எல்லோரும் வாசிக்கணும்னு சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அநேக புஸ்தகங்கள் இருக்குது, அந்த புஸ்தகங்களெல்லாம் நான் வாசிக்கணும். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தோடு இடைப்படுகிற அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம கவனமாக வாசிக்கணும். அல்லது உங்களுக்கு நேரம் கிடச்சதுன்னா அவருடைய வார்த்தைகளை 1 மணி நேரம் 50 நிமிஷம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம கவனமாய் நம்ம கேட்கணும். கேட்கும்போது நம்முடைய அந்த கிறிஸ்துவின் நாம் வளருவதற்கும் அந்த கிறிஸ்துவில் நாம் மனம் திரும்புவதற்கும் அது நமக்கு அவ்வளவு உறுதியாக இருக்கும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிற அந்த சத்தியங்களுக்கும், நாம் பெற்றிருக்கிற சபைக்கும், நாம் பெற்றிருக்கிற சகோதரர்களுக்கும் நம் நன்றியுள்ளவர்களாக நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஏதோ வார்த்தையை கேட்குறோம், நம்ம உண்மையாலுமே நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, சத்தியத்தின்படி வாழ நம்ம பிரயாசப்படுகிறோமா, நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் நான் சத்தியத்தின்படி வாழ பிரயாசப்படுற ஆண்டவரே, ஒரு பெரிய பள்ளத்தில் இருக்கேன் ஆனால் ஏறுவதற்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் மேலே ஏறி நான் உம்மோடு வாழ பிரயாசப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த சத்தியங்களெல்லாம் நம்ம கேட்கும்படி, அந்த வார்த்தைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தும்படி ஆண்டவரே, நான் இப்போ சுயத்துக்கு மறிக்கணும் ஆண்டவரே, நான் மறிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய உரையாடலில், நம்ம வேலை ஸ்தலங்களில், கணவன் மனைவிக்குள்ளே அல்லது சகோதரர்களுக்குள்ளே ஒரு வார்த்தை அல்லது நம்ம ஏதோ ஒன்று வருஷப்படும் போது நம்முடைய ஏன் சுயம் மேனோங்கி நிற்குதுன்னா நான் சிலுவையில் மறிக்கல ஆண்டவரே,
நான் இன்னும் மறிக்கல ஆண்டவரே. நான் மறிக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. விட்டு கொடுக்கும்படி, இரக்கமாக இருக்கும்படி, இணங்கி போகும்படி, தாழ்மையாக இருக்கும்படி. இதெல்லாம் எங்கன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகள் மத்தியில், முரட்டாட்டமான சூழ்நிலையில், வேலை ஸ்தலத்தில், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கும் போது நான் மறிச்சிடறேன். ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய ரூபத்தை பார்க்க வேணாம் ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை போன்ற கண்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை போன்ற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை போன்ற வார்த்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் பதில் சொல்ல வேணாம் ஆண்டவரே. நான் மறிச்சிட்டோம் ஆண்டவரே. என் ஜீவியத்தில் நான் மறித்து உம்மை பிரதிபலிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி நாம் வாழும்படி நாம் பிரயாசப்படுவோம். நம்மை ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். நம் கண்களை மூடி நாம் ஜெயிக்கலாம். நாம் எழுந்திருக்கலாம். சுருக்கமாய் நாம் கேட்ட வார்த்தைக்கு நாம் பிதாவே, உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் சாமி, எங்களுடைய வாழ்க்கையில் சாமி நாங்கள் சிலுவையில் அறையுண்டு உம்மிலே பிழைத்து விட எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே, நீர் கிரியை செய்யாதபடி, நீர் என்னில் பிழைக்காதபடி ஆண்டவரே என்னுடைய சுயம் எனக்கு தடையாக இருக்க வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை நாடி தேடிய உம்முடைய தயவல்லவோ சாமி. என்னை நாடி தேடி வந்தீங்களே அப்பா. ஆமாண்டவரே, நீர் கிரியை நடப்பிக்காதபடி என்னுடைய சுயம் உமக்கு தடையாக இருக்க வேணாம் ஆண்டவரே. நான் உம்மையில் மறித்துவிட, உம்மையில் அடக்கம் பண்ணப்பட, சிலுவையில் அறையுண்ட வாழ்க்கை வாழ பரலோக தகப்பனே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே, இந்த காரியங்களில் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பலனை தாங்க ஆண்டவரே. நாங்கள் உரசப்படும் போது அல்லது ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் சோதிக்கப்படும் போது ஆண்டவரே நாங்கள் மறித்துவிட, எங்கள் சுயத்துக்கு நாங்கள் விட்டு கொடுக்க ஆவியானவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. நாங்கள் சிலுவையில் அறையுண்ட வாழ்க்கை வாழ இயேசுவே உம்மை காண்பிக்க ஆண்டவரே நீர் எங்களில் பிழைத்திட ஆண்டவரே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் சாமி. தேவையோடும் பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவீங்கப்பா. வாழை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், முதியோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதியும் சாமி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே ஊண்ட கட்டும்படி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும். அருமை சகோதரர் சாக்போனனுக்காகவும் அவருடைய துணைவியாருக்காகவும் அவருடைய 4 பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும், எல்லா சத்தியத்துக்கும் நாங்கள் கெட்டுப்போகாதபடி எங்களை சரியான திசையில், சரியான பாதையில் நடத்தும்படி வைத்திருக்கிற உம்முடைய உத்தம தாசருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய வல்லமையும் அவர்களுக்கு என்னாலும் இருக்கும்படி ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதியும் சாமி. புதிய சபைகள் ஸ்தாபிக்கப்பட ஆண்டவரே, இந்த எங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே, அந்த தீபத்தை நாங்கள் பிடித்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும் சாமி. இரக்கம் பாராட்டும் ஒவ்வொரு மூப்பர்களுக்காகவும் ஆண்டவரே, குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கொள்ளும். எல்லா தீமையிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய திருநாமம் மையப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமேன், ஆமேன், ஆமீன். உட்காருவோம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளின் ஆகாரத்துக்காய் ஜெபிக்கிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும். உன்னும் உமக்காய் வாழ உதவி செய்யுமாப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.